அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் மக்கள் அதிகார அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் 100ஆம் ஆண்டு தொடக்கம். இந்த 100ஆம் ஆண்டு தொடக்கத்தில் விவசாயிகளுடைய பேரெழுச்சி போராட்டங்கள், பல நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் இந்திய வரலாற்றில் நடந்திருக்கிறது. அந்த போராட்டங்களில் முக்கியமான சிலவற்றை நம்ம பார்க்குமானால், வங்காள விவசாயிகளுடைய பேரெழுச்சி 1946 1950 வரைக்கும் நடந்த தெபாக்கா எழுச்சி என்பது மிகப்பெரிய அளவிலே ஒரு விவசாயிகளுடைய கிளர்ச்சி என்று சொல்லலாம். அந்த எழுச்சியின் மூலியமாக வார குத்தகைகள் பல 100 ஆண்டுகளாக வார குத்தகைகள் மூலியமாக விவசாயிகள் விளைவித்த பொருட்களில் 4இல் 1 பங்கு, 8இல் 1 பங்கு, 12இல் 1 பங்கு என்று பண்ணையாளர்களுக்கு கொடுத்துவிட்டு வறுமையில் வாடிக்கொண்டிருந்த விவசாயிகள், அதற்கப்புறமாக 1793 காரன் வார்லிஸ் என்பவர் கொண்டு வந்திருக்கின்ற நில குடியுரிமை சட்டத்தின் மூலியமாக கொஞ்சம் நெஞ்சமாக இருந்த சில உரிமைகளை கூட இழந்து விவசாயிகள் விளைவிக்கின்ற உழுது ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைத்து உருவாக்கிய விளை பொருட்கள் அனைவதுமே நிலப்பிரபுகளுக்கு சொந்தம் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. விவசாயிகள் வைத்திருக்கின்ற தானியங்களுக்கு வரி போடப்பட்டது. விவசாயிகளுக்கு தானியங்கள் வட்டிகளுக்காக கொடுக்கப்பட்டது, கடுமையான வட்டிகள். இதன் மூலியமாக விவசாயிகள் சுரண்டப்பட்டார்கள். அறுவடை செய்த பொருட்கள் அனைமே நிலப்பொருட்களுக்கு சொந்தம் என்ற நிலைமை உருவாயிடுச்சு. இதை எதிர்த்து இதற்கு எதிர்ப்பான உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள் மத்தியில் அதிகரித்து கொண்டே இருக்கின்ற காலகட்டத்தில்தான் 1936 அகில இந்திய விவசாய சங்கம் தொடங்குகிறது. அந்த அடிப்படையில் வங்கத்திலும் விவசாய சங்கம் தொடங்குது. இந்த விவசாய சங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை ஒரு மார்க்சிய லெனினிய அடிப்படையில் சங்கமாக கட்டியமைத்து விவசாயிகளுடைய உரிமைக்காக போராட தொடங்கியது. அவர்களுடைய கோரிக்கை, விவசாய விளைவித்த பொருட்களில் 3இல் 2 பங்கு உரிமை விவசாயிகளுக்கு, தானியங்களுக்கு கொடுக்கப்படும் வட்டிகள் கிடையாது, இனி கிடையாது, அறுவடை மூலமாக செய்யப்படுகின்ற பொருட்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கான உரிமை, நிலத்திலிருந்து கட்டாயமாக குத்தகை விவசாயிகளை நிலத்திலிருந்து வெளியேற்றுவதை தடை செய்ய வேண்டும், உழுபவனுக்கு நிலம் என்ற கோரிக்கையை முன்வைத்து விவசாயிகளை திரட்டி கிட்டத்தட்ட 19 மாவட்டங்களில் 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்து போராட ஆரம்பித்தார்கள். பல்வேறான போராட்டங்களின் மூலியமாக தங்களுடைய உரிமையை நிலைநாட்டினார்கள். விவசாயிகளுடைய போராட்டத்தை கண்டு அஞ்சிய நிலப்பரப்புகள் கிராமப்புறங்கள் இல்லாமல் நகரப்புறங்களுக்கு ஓடி ஒளிந்தார்கள். இராணுவ உதவிகளை நாடினார்கள். இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெறுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்த இங்கிலாந்து அரசு இராணுவங்கள் மக்களை ஒடுக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் இராணுவ குவிக்கப்பட்டது. மக்களை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான பேர் சிறை வைக்கப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான கம்யூனிஸ்டுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த படுகொலையெல்லாம் ஆதரித்து காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இந்த பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருந்தார்கள். ஏழை எளிய மக்களை எவ்வளோதான் ஒடுக்கினாலும், கம்யூனிஸ்டுகளை ஒடுக்கினாலும், ஏழை எளிய விவசாயிகளை உணர்வூட்டி தட்டி எழுப்பி போராட்டத்திற்கு அணிதிரட்டுகின்ற வேலையை இளம் கம்யூனிஸ்டுகள் எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தாலும் அதை தங்களுடைய தியாகத்தை செய்து விவசாயிகளை திரட்டும் பணிகளை இளம் கம்யூனிஸ்டுகள் ஈடுபட்டார்கள். அப்படி பல நாட்கள் இரவு நேரங்களில் ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான பன்றிகளின் மத்தியில் தங்களுடைய இரவுகளை கழித்தார்கள் கம்யூனிஸ்டுகள். மாட்டு தொழுவத்தில் தங்களுடைய இரவுகளை கழித்தார்கள். விவசாயிகள் என்ன உணவு அவர்களுக்கு கிடைக்கிறதோ அந்த உணவு தான் கம்யூனிஸ்டுகள் உண்டார்கள். விவசாயிகளுடைய உணவு என்ன? சணல் இலைகளால் தயாரிக்கப்பட்ட கஞ்சி. அதுவும் கரெக்டாக 3 வேளை கிடைச்சிடுமா? எல்லா நாளும் கிடைச்சிடுமான்னு கிடையாது. பல நாட்கள் பட்டினி கிடக்க வேண்டியதாக இருக்கும். இப்படிப்பட்ட இன்னல்களை எல்லாத்தையும் தாங்கி கொண்டு விவசாயிகளை அணிதிரட்டி விவசாயிகளுடைய உரிமைக்காக போராடுகின்ற அந்த உணர்வு இளைஞர்களுக்கு கிடைத்ததென்றால் அவர்களுக்கு ஒவ்வொரு தினமும்
ஒவ்வொரு நொடியும் தாங்கள் கம்யூனிஸ்டுகள் என்ற உணர்வு அவர்கள்கிட்ட இருந்தது கொண்டே இருந்தது. அந்த உணர்வு தான் அவர்களை இந்த விவசாயிகளை திரட்டி போராட வைத்தது. இப்படிப்பட்ட போராட்டங்களை மூலியமாக விவசாயிகளுடைய கோரிக்கையான விளைத்த பொருட்களில் 2/3 பங்கு விவசாயிகளுக்கு கிடைத்தது. தானியங்களுக்கு கொடுக்கப்படும் வட்டி நிறுத்தப்பட்டது. பல இடங்களில் விவசாயிகளுக்கான நிலங்கள் பங்கிடப்பட்டது. ஆனாலும் இராணுவம் ஒடுக்குமுறை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்தியா முழுக்க விடுதலை போராட்டத்துடைய வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறது. அந்த நிலைமையில் ஒரு மாணவன் தன்னுடைய விடுதலை போராட்டத்தில் வங்கதேசத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறான். விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு வங்கதேசம் முழுக்க இருக்கின்ற மாணவர் அமைப்புகள் துணையாக இருக்கிறது. அப்படி ஒரு மாணவன் தன்னை இணைத்துக் கொள்வதை பற்றி அந்த சொல்லுகிறார். சமயம் பார்த்து வீட்டில் எல்லாரும் தூங்கி இருக்கும் போது தன்னுடைய வீட்டில் இருக்கின்ற அம்மா, சகோதரி, இவர்களுடைய நகைகள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு முதலில் அவன் யோசித்தது தன்னுடைய பூணூல் நிகழ்ச்சிக்காக போட்ட மோதிரம், நாணயம், தங்க நாணயம், இதை மட்டும் எடுத்துக்கொண்டு விடுதலை போராட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சவன், ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற சகோதரி நம்ம தாயினுடைய நகையை எடுத்துக்கொண்டு போகக்கூடாதுன்னு நினச்சி அதை அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரே ஒரு லெட்டர் அவங்க அப்பாவுடைய தூங்கி கொண்டு இருந்த அப்பாவுடைய தலையணையை கீழே இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகின்ற பொருட்கள் அனைவரும் இந்த தேச விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்யப்படும் என்றதை எழுதி வச்சிருப்பான். அப்படிப்பட்ட தியாக வரலாறு கொண்டது தான் தபாகா போராட்டம். கம்யூனிஸ்டுகளுடைய தலைமையில் ஏற்பட்ட அந்த பேரெழுச்சி. இந்த பேரெழுச்சி இராணுவத்தால் இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டாலும் விவசாயியுடைய பல உரிமைகளை நிலைநாட்டியது. இதே போல இதே சம காலகட்டத்தில் வீரம் செறிந்த தெலுங்கானா போராட்டம் 1946 1951 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 மாவட்டங்களை கொண்ட தெலுங்கு, மராத்தா, கன்னடா போன்ற 3 மொழிகளை பேசக்கூடிய 1.5 கோடி மக்கள் நிஜாம் நவாப் மன்னரால் மிக கொடூரமாக ஒரு சாதாரண நாகரிக வாழ்க்கை கூட இல்லாத அளவுக்கு ஒரு மிருகங்களை விட மோசமான நிலையில் அங்கே இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரிட்டிஷனுடைய அரசுக்கு அடிபணிந்து இருக்கின்ற இந்த நவாப் தனக்குன்னு சொந்த நாணயம், தனக்குன்னு சொந்த வரி, சொந்தமாக அஞ்சல், இராணுவம், இப்படிப்பட்ட அனைத்து உரிமைகளையும் அதிகாரத்தையும் தன்னுடைய கையில் வைத்திருந்தான் நிஜாம் மன்னன். நிலப்பரப்புகளுக்கு தான் அனைத்து உரிமைகளும். மாநிலத்தில் இருக்கின்ற அனைத்து நிலங்களும் பார்த்தோன்னா பெரும்பான்மை நிலங்கள் நிலப்பரப்புகளுக்கு சொந்தமாக இருந்தது. ஏன் நவாப்புவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பு. அந்த 18 மாவட்டங்களில் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் நவாப்புக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தது. ஜன்னா ரெட்டி குடும்பத்திற்கு 1 லட்சம் ஏக்கர் சொந்தமாக இருந்தது. பாகாசேபே பட்டேல் குடும்பத்திற்கு 10,000 ஏக்கர்கள் சொந்தமாக இருந்தது. இப்படி பல நிலப்பரப்புகளுக்கும் நிலங்கள் முழுமையாக சொந்தமாக இருந்தது. கொஞ்சோண்டு துண்டு துணுக்கான நிலங்களை வைத்துக்கொண்டு தான் சிறு விவசாயிகளும் நடுத்தர விவசாயிகளும் பெரும்பான்மையான கூலி விவசாயிகளும் இருந்தார்கள். இந்த கூலி விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் அனைவருமே தன்னுடைய நிலத்தில் உழுவதற்கு முன்பு நிலப்பரப்புகளுடைய நிலத்தில் உழ வேண்டும். அங்கு வேலை செஞ்சுட்டு மீதி நேரத்தில் தான் தன்னுடைய நிலத்தில் உழ வேண்டிய இருக்கிறது. இப்படி உழுதால் கூட அந்த விவசாயிகளுக்கு என்னன்னா பல்வேறான நெருக்கடிகள், கொத்தடிமை வேலைகள், கூலியே கொடுக்காமல் இலவச உழைப்புகள், ஜமீன்தாரு, இப்படி நிலப்பரப்புகள், அரசு அதிகாரிகளுக்கு, யாருக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு பல்வேறான இலவச உழைப்புகளை செலுத்த வேண்டியிருந்தது. இது மட்டும் இல்லாமல் சட்டவிரோதமான பல வரிகள். அவங்க வச்சிருக்கின்ற தானியத்துக்கு வரி கட்டணும், அவங்க வச்சிருக்கின்ற சின்னஞ்சிறு ஏர் கலப்பைகள், மரக்கலப்பைகள், இதற்கு வரி கட்டணும், திருமணத்துக்கு வரி, இறப்புக்கு வரி, பிறப்புக்கு வரி, பெண்கள் பருவமடைந்தாலும் அதற்கும் வரி கட்ட வேண்டியிருந்தது. இப்படிப்பட்ட சட்டவிரோதமான கொடூரமான வரி சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டிருந்தார்கள் அந்த தெலுங்கானா மக்கள். இது இல்லாமல் ஆட்சியினுடைய மொழியாக உருது இருந்துச்சு. தெலுங்கானா மக்கள், கன்னடா மக்கள், கன்னடா பேசுகின்ற மக்கள், மராட்டி மக்களுடைய மொழி உரிமை மறுக்கப்பட்டது. இந்த சமயத்தில் தான் மகாசபை உருவாவது. ஆந்திரா மகாசபை தொடங்குகிறார்கள். அந்த ஆந்திரா மகாசபை தொடங்குவதற்கு காரணம் தெலுங்கு பேசுகின்ற மக்களுடைய மொழி உரிமைக்காகவும் கலாச்சார உரிமையையும் அதை வளர்த்தெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் தொடங்குகிறார்கள். அதை ஒரு அடித்தளமாக பயன்படுத்தி கொண்டு மார்க்சியத்தால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் அந்த மகாசபையில் ஆயிரக்கணக்கான பேர் இணைந்து, நூற்றுக்கணக்கான பேர் இணைந்து அந்த மகாசபையின் மூலியமாக கிராம விவசாயிகள் மத்தியிலே வேலை செய்ய வைக்கிறார்கள்.
அப்படி வேலை செய்து ஒவ்வொரு கிராமங்களையும் சங்கங்களை உருவாக்குகிறார்கள். அப்படி சங்கங்களை உருவாக்குவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மார்க்சிய சிந்தனை கொண்ட கம்யூனிஸ்டுடைய தலைமையில் மொத்த சங்கமும் அவருடைய தலைமையில் இயங்க ஆரம்பிக்கிறது. இப்படிப்பட்ட கம்யூனிஸ்டுகள் ஒவ்வொரு கிராமங்களையும் சங்கம் அமைத்தது மூலியமாக அவர்கள் கிராமங்களில் சங்கங்களில் போட்ட தீர்மானம் கொத்தடிமைத்தனம், சட்டவிரோதமாக வரிகள், கட்டாய வரிகள், குத்தக விவசாயிகள் கட்டாயமாக விவசாயத்தின் நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுவது, இதற்கு எதிராக தீர்மானங்களை போட்டார்கள். இந்த தீர்மானங்களை போட்டு போராடி கொண்டிருக்கும் போது தான் 1946 தொட்டி குமாரையா என்ற ஒரு விவசாயி படுகொலை செய்யப்படுறார். இந்த படுகொலை எல்லா கிராமங்கள்லையும் விவசாயிகளை ஆத்திரமூட்டுகிறது, எரிச்சல் முட்டுகிறது. கிராமங்களில் இருக்கின்ற விவசாய சங்கங்கள் மூலியமாக மக்கள் திரண்டு வந்து குண்டர் படைகளுக்கு, நிலப்பரப்புடைய குண்டர் படைகளுக்கு எதிராக சண்டை போடுகிறார்கள், போராடுகிறார்கள். இப்படி பல இடங்களுக்கு குண்டர்களுக்கும் விவசாயிகளுக்கும் கை கலப்பு ஏற்பட்டு குண்டர்கள் அடித்து விரட்டப்படுகிறார்கள் கிராமங்கள்ல இருந்து. ஒரு குண்டர் படை தலைவன் மாட்டிக்கிறான், அவனை பிடிக்கிறாங்க. உடனடியாக மக்களுடைய நீதிமன்றம் அமைக்கப்படுது. நூற்றுக்கணக்கான மக்கள் மத்தியிலே விசாரணை. பல பேர் பார்த்தோன்னா அவனுடைய கொடுமையான செயல்களை பற்றி பகிரங்கமாக வாக்குமூலம் கொடுக்கிறார்கள். அந்த மக்கள் நீதிமன்றத்தில் பார்த்தோன்னா அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுது. மரண தண்டனை வேண்டாம் சொல்லிட்டு நான் செய்கின்ற தப்புகளை எல்லாம் நான் திருத்திக் கொள்கிறேன், இனி நான் அதை மாதிரி தவறு செய்ய மாட்டேன் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறான். அங்கே மரண தண்டனை வாபஸ் வாங்கப்படுது. எவ்வளோ பெரிய கொடுங்கோரனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு கேட்டதுனால ஜனநாயகபூர்வமாக அந்த நீதிமன்றம் வழங்கி இருக்குது. இந்த சூழலில் கிராமம் முழுக்க விவசாயிகளுடைய போராட்டம் அதிகரித்து கட்டாய வரிகள் தடை செய்யப்படுகிறது. குத்தகை நிலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு சொந்தமாக்கப்படுகிறது. விவசாயிகள் நிலப்பரப்புகளில் இருந்து விவசாய நிலங்கள் பிடுங்கப்படுகிறது. இதே சூழல் தான் 1947 அதிகார மாற்றம் நடக்கிறது இந்தியாவில். இந்த சூழலில் விவசாயிகளுடைய போராட்டம் அதிகரிக்க நிலப்பரப்புகள் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியேறி நகரங்களுக்கு போகிறார்கள். இராணுவத்துடைய நிஜாம் மன்னன் இராணுவத்துடைய ஆட்சியை நிறுவறாம். அந்த நிஜாம் மன்னனுடைய இராணுவத்துக்கு, நவாப்புடைய இராணுவத்துக்கு எதிராக மக்கள் போராடுகிறார்கள். அந்த இராணுவம் தோற்கடிக்கப்படுகிறது. விவசாயிகள் நிலங்களுக்கான உச்சவரம்பை தீர்மானிக்கிறார்கள். முதலில் பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர் நிலப்பரப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. மீதி நிலங்கள்லாம் பிடுங்கி ஏழை எளிய விவசாயிகள், நிலமற்ற கூலி விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுப்பது. அதுக்கப்புறம் அதுவும் பத்தலைன்னு சொல்லிட்டு 20 ஏக்கர்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இப்படி நிலப்பரப்புகளுக்கு உச்சவரம்பை தீர்மானித்து மீதி நிலங்களை கையகப்படுத்தி உழுபவனுக்கு நிலம் என்கின்ற உரிமையை அங்கே நிலைநாட்டுகிறார்கள் விவசாயிகள். இந்த சூழலில் தான் அதிகார மாற்றத்துக்கு பின்பு ராஜகுண்டர்கள், இந்திய அரசுடைய இராணுவம், இவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை சுற்றி வளைத்து மிக கொடூரமான தாக்குதல்களை தடுக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 பேர் 6000 இராணுவர்கள் 5-6 கிராமங்களை சுற்றி வளைத்து கிராமங்களையே எரித்து தள்ளுவது, பெண்களை இழுத்து கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்வது, பெண்களை நிறுவனப்படுத்தப்பட்டு மரத்தில் கட்டி தொங்க விடுவது, கிடைத்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், சங்க தோழர்களை அடித்து படுகொலை செய்வது, சித்திரவதை செய்வது. அந்த சித்திரவதையில் ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம சொல்ல வேண்டும்னா தோழர் யாதவகிரி, அவரை பிடித்து கொண்டு போய் இராணுவம் தொடர்ச்சியாக 10 நாட்கள் சித்திரவதை செய்கிறார்கள். விரல் நுனிகளில் பார்த்தோன்னா ஊசியை குத்தி கட்சியுடைய ரகசியத்தை சொல், சங்கத்துடைய ரகசியத்தை சொல், தலைவர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லுன்னு கேட்குறாங்க. விரல் நுனிகளிலே ஊசிகளை குத்துவது, உடல் முழுக்க பிளேடுகளால் கிழிப்பது, பூட்ஸ் கலரால் உடைத்து அடித்து எலும்புகளை உடைப்பது. எதற்கும் அந்த தோழர் அஞ்சவில்லை. அவர்கிட்ட எந்த உண்மையும் வாங்க முடியவில்லை. இறுதியாக கை கட்டப்பட்டு ஒவ்வொரு உறுப்புகளாக சுடப்படும் போதும் ஒவ்வொரு உறுப்பு சுடப்படும் போதும் இடையிடையே சங்கத்துடைய ரகசியத்தை கேட்கிறார்கள். அவர் வாயிலிருந்து வந்தது ஒன்றுதான், சங்கம் வாழ்க, கம்யூனிஸ்டுக்கு வாழ்க. அப்படி என்றதை தாண்டி வேறு எதுவும் அவர் வாயிலிருந்து வரவில்லை. இப்படிப்பட்ட வீரம் செறிந்த போராட்டமாக தெலுங்கானா போராட்டம் இருந்தது. இந்த தெலுங்கானா போராட்டம் விவசாயிகளுக்கு பல்வேறான உரிமைகளை பெற்று தந்தது. ஆனாலும் இவனுடைய இராணுவ கொடுமைகள் அதிகரிக்க மக்கள் கிராமங்கள் இல்லாமல் காட்டுப்பகுதிகளுக்கு போக வேண்டியதாக இருக்குது. காட்டுப்பகுதிகளையும் சுற்றி வளைத்து இராணுவம் விவசாயிகளையும் கம்யூனிஸ்ட் தலைவர்களையும் படுகொலை செய்தது. அந்த கொடுமையை
தெலுங்கானா மக்கள் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால், ஆட்டை கடித்தவன் போய்விட்டான், மாட்டை கடித்தவன் வந்து விட்டான். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர சோசலிச நேரு என்ற அரசுடைய இராணுவம் அப்படிப்பட்ட படுகொலைகளை, கொடூரமான ஒடுக்குமுறைகளை செய்தது. இதே காலகட்டத்தில் கேரளாவில் புன்னப்புரா வயலார் விவசாயிகளுடைய போராட்டம். அங்கே விவசாயிகளுடைய நிலைமை மிக கொடூரமான நிலைமை. விவசாய பண்ணை அடிமைகளை எல்லாம் சொத்துக்களாக நிலப்பரப்புகள் பார்த்தார்கள். விவசாயிகளுடைய பண்ணையினுடைய பெண்களுக்கு திருமணமானால் பண்ணையார் வீட்டில் தான் முதல் நாள் இரவு படுக்க வேண்டும். பண்ணையார்களுக்கு விவசாய கூலி பெண்கள் அவருடைய ஆசைக்கு அடிபணிய என்றால் கட்டி இழுத்து கொண்டு போய் அடித்து துன்புறுத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். கழுத்து வரைக்கும் தரையில் புதைக்கப்பட்டு அவர்களுடைய மண்டைகள் உடைக்கப்பட்டது. இப்படி சொல்ல முடியாத துன்ப துயரங்களை அனுபவித்தார்கள். வேலை நேரம் என்பது நிர்ணயம் கிடையாது. காலையிலிருந்து இரவு வரைக்கும் வேலை செய்ய வேண்டும். எந்த ஒரு உரிமைகளும் கிடையாது. நார் உரிக்கின்ற தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அற்ப சொற்ப கூலிகள். இப்படிப்பட்ட அடக்குமுறைக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைமையில், கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய தலைமையில் மிகப்பெரிய வீரம் செறிந்த போராட்டங்களை அவர்கள் நடத்தினார்கள். பண்ணையார்களுக்குத்தான் நிலம் இருந்தது. பண்ணையார்களுக்கு நிலம் மட்டும் கிடையாது, மீன் பிடிக்கும் படகுகளும் பண்ணையார்கள்கிட்ட இருந்தது. வயலார் என்ற கிராமம் 3 பகுதிகளும் நிலத்தால் சூழப்பட்ட பகுதி. அது தோழறிங்க சொல்லும் போது சொன்னாங்க, ஜாலியன் வாலாபாக் மாதிரி ஒரு படுகொலை எங்கள் வயலாரில். 3 பக்கம் நிலத்தால் சூழப்பட்டது. ஒரு பக்கம்தான் வழி நிலத்தால். அந்த வழி நிலத்தால் இராணுவம் அவர்களை சுடுவதற்கு சென்று கொண்டு இருக்குது. 3 பக்கம் தண்ணீர் இருக்கின்ற பகுதிகளெல்லாம் கப்பற்படை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கிறது. மக்கள் எங்கும் வெளியேறப்பட முடியாத அளவுக்கு இராணுவம் அந்த கிராமங்களை சூறையாடியது, அடித்து நொறுக்கியது. இப்படி தொடர்ச்சியாக போராட்டங்களை ஒடுக்குவதற்கு பல்வேறான படுகொலைகள் செய்யப்பட்டன. கிட்டத்தட்ட இந்த போராட்டங்கள் நெடுக்க பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு மேலே படுகொலை செய்யப்பட்டார்கள். பல ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டார்கள். பல பேர் ஊனமுற்றவர்களானார்கள். பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு வீரம் செறிந்த போராட்டம் பல்வேறான விவசாயிகளுடைய உரிமைகளை அங்கே நிலைநாட்டியது. இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டாலும் விவசாயிகளுடைய உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை அங்கே நிலைநாட்டி சென்றது. அதுபோல் இங்கே கீழ்த்தஞ்சை விவசாயிகளுடைய போராட்டம் 1943 தஞ்சை மாவட்டத்தில் தோழர் சீனிவாசராவ் விவசாய சங்கத்தை கட்டி அமைக்கிறார். அங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? பண்ணை அடிப்படை நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. ஒவ்வொரு நாளும் இரவில் யார் வேலைக்கு லேட்டாக வந்தாங்க, யார் வேலை சரியாக செய்யலை, யார் வேலை சரியாக செய்யாததுனால மற்ற வேலைகள் பாதிக்கப்பட்டு வேலைகள் குறைந்தது, இதையெல்லாம் பண்ணையார்கிட்ட ஒருத்தர் சொல்லுவார். யார் லேட்டாக வந்தாங்களோ, யார் சரியாக வேலை செய்யலையோ அவனுக்கு கூட்டின்னு ஒருத்தருக்காக ஆள் அனுப்புவாங்க. தலையாரி போயிட்டு அந்த லேட்டாக வந்தவனை கூப்பிட்டு வீட்டில் பண்ணையாருடைய வீட்டுக்கு பின்னாடி கட்டி வைப்பாங்க. கட்டி வைத்து புளிய விழார்களாலும் சாட்டைகளாலும் அடிப்பார்கள். அந்த சாட்டைக்கு போய் 5 தறி சாட்டைன்னு சொல்கிறோம். 5 திரிகளை கொண்டதை ஒன்றா சுருட்டி அந்த சாட்டின் நுனியில் கூழாங்கல்லை பார்த்தோன்னா முடிச்சு போட்டு வச்சுருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலையும் அந்த கூழாங்கல் அந்த பண்ணை அடிமை விவசாயிகளுடைய தோலை கிழித்து ரத்தம் பீறிடும். அடிக்கிறவன் கை ஓயும் வரை அடிக்க வேண்டும். ஒருத்தன் அடித்து கை ஓஞ்சிடுச்சுன்னா அடுத்து தலையாரி அடிக்கணும். தலையாரி ஒழுங்காக அடிக்கலைன்னா அந்த அடி பார்த்தோன்னா பண்ணையார் தலையாரிக்கு கொடுப்பான். அதனால தலையாரி ஒழுங்காக அடிக்கணும். தலையாரி அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணையார் அடிப்பான். இப்படி 3 பேரும் தன்னுடைய கை ஓயும் வரை, அவர்களுக்கு அசதி ஏற்படும் வரை அடித்து நொறுக்குவார்கள். உடம்பு முழுக்க கீழப்பட்டு இரத்த வெள்ளத்தால் படுத்து கிடப்பாங்க. தூக்கின்னு போய் ஒரு ஓரமாக சாத்தி விட்டுருவாங்க. ஒரு கஞ்சி கொடுப்பான், ரசக்கஞ்சி, உயிர் வாழ்வதற்காக. ஏன்னா நாளைக்கு போய் வேலை செய்யணும். அவன் அடிப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இருக்கிறவனே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற சாணி எடுத்து சுட்டு ஒத்தலம் கொடுத்துக்கணும். அப்புறமா ஆள் விட்டு தூக்கின்னு போக சொல்லுவாங்க. இதுதான் ஆண்களுக்கு இதே நிலைமை, பெண்களுக்கு இதே நிலைமை தான். பெண்களாக இருந்தால் ஒரு கீஞ்ச சாக்கையோ ஒரு துணியோ கட்டி கொண்டு வரணும். அந்த தலையாரி கூட்டு அடிப்பான். அந்த ஒரு கொடுமை என்னன்னா, அந்த தலையாரி அந்த தண்டிக்கப்படுகின்ற நபருடைய அப்பாவோ
அண்ணனாவோ சித்தப்பாவோ மாமாவோ யார் வேணாவும் இருக்கலாம். ஆனாலும் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, அடிக்கணும். அதான் அங்கே விஷயம். அந்த அடிக்கும் போது தான் மேலே வலி தாங்க முடியாமல் காரி துப்பிட்டாலோ இல்லை அடி தாங்க முடியலன்னு கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு வாயை போட்டு துணியை வைத்து கட்டப்பட்டிருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு சவுக்கடி கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருந்தார்கள் விவசாயிகள். இது மட்டுமல்ல, இதோட இன்னொரு கொடுமை என்னன்னா சாணிப்பால் தண்டனை. பண்ணையார் யாரை தண்டிக்கணும், எந்த விவசாயி சரியாக வேலை செய்யலை அப்படின்னா அவனை கூட்டின்னு வந்து கட்டி வைத்து அவன் சாணியை போட்டு சட்டியில் போட்டு கரைச்சி அதை ஒரு துணியில் வடிகட்டி அந்த பாலை எடுத்துக்கொண்டு அந்த பண்ணை அடிமை விவசாயிகள் வாயில் திணிப்பார்கள். விவசாயிகள் முழுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியில் துப்பனா சாட்டை அடி விடும், உள்ள முழுங்கி ஆகணும், சாணி பாலை முழுங்கி ஆகணும். இப்படி உலகில் எந்த நிலைமையிலும் இல்லாத அளவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை இங்கே கீழ்த்தஞ்சை விவசாயிகள் அனுபவித்து கொண்டார்கள். இதுவும் ஒரு சுதந்திரம் அடைந்துட்டுன்னு சொன்னார்களே, 47க்கு பிறகும் இந்த நிலைமைதான், அதிகார மாற்றம் நடந்த பிறகு இந்த நிலைமைதான். இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு யாராவது தப்பி ஓடிட்டாங்கன்னா, வெளிநாட்டுக்கு ஓடிட்டாங்கன்னா நாம் யோசிப்போம்ல, எங்கேயாவது ஓடிட்டோன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ எப்படியாவது வீட்டுக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ வீட்டுக்கு போய் பார்க்கணும்னு நினைக்கிற ஓடி போனவர்கள் கடிதம் எழுதுனாங்கன்னா உடனே கடிதம் அந்த வீட்டுக்கு போவாது, விவசாயியுடைய வீட்டுக்கு போவாது, பண்ணையாருடைய வீட்டுக்கு போவோம். அந்த பண்ணையார் உடனே நல்லபடியாக வந்து எழுது, நீங்கள் நாட்டில் ஊரில் எதுவும் பிரச்சனை இல்லை, நீ வந்து எங்களை பார்த்துட்டு போ அப்படின்னு உருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புவான். அதை நம்பி வெளியில் போனவங்க வருவாங்க. வரும்போதே ஊர் எல்லையிலே அவனை பிடித்து பண்ணையாருடைய ஆட்கள் குண்டர்கள் பிடித்து வந்து பண்ணையார் வீட்டுக்கு பின்புற கட்டி வைத்து அவருடைய எலும்பு நொறுங்கும் வரை அடித்து இனிமே அவன் வெளியூருக்கு போகவே முடியாது என்ற நிலைமையை உருவாக்குவார்கள். இப்படிப்பட்ட கொடுமையான சித்திரவதைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் கீழ்த்தஞ்சை விவசாயிகள். இதோடைய உச்சம்தான் 1968 42 விவசாயிகள் படுகொலை செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட கொடுமைக்கு எதிராக விவசாயிகளை அணிதிரட்டி பல்வேறான உரிமைகளை அங்கே விவசாய சங்கம் நிலைநாட்டியது. முதலில் வெறும் ஒரு படி அரைப்படி, ஆண்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு படி நெல் கூலி, பெண்களுக்கு அரைப்படி கூலி. விவசாய சங்கம் படிப்படியாக போராடி போராடி பல உரிமைகளை வாங்கி 5 படி 6 படி 5.5 படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்தார்கள். இப்படிப்பட்ட கொடுமைகளுக்கு எதிராக போராடியதனுடைய விளைவாக விவசாயிகளை ஒடுக்கி ஆகணும்னு சொல்லிட்டு தான் 1968 42 விவசாயிகளை சங்க குடிசையில் வைத்து கோபாலகிருஷ்ணன் நாயுடு என்கின்ற ஒரு பண்ணையாருடைய குண்டர் படையும் அவனுடைய தலைமையில் அங்கே படுகொலை செய்தார்கள். அதுதான் இன்றைய கீழ்வன்மணி தினமாக நம்ம தொடர்ச்சியாக கடைபிடித்து வருகின்றோம். இது மட்டும் கிடையாது, மாபெரும் நக்சல்பாரி புரட்சி பேரெழுச்சி 1967 இமயமலைத்துடைய அடிவாரத்தில் இருக்கின்ற டார்ஜிலிங் மாவட்டத்துடைய சிலிகுரி வட்டத்தில் இருக்கின்ற நக்சல்பாரி, கரிபாரி, பன்சி தேவா போன்ற கிராம மக்களுடைய எழுச்சி இது. விதை, மாடு, ஏறு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்ணையார் கொடுத்துருவான். அதுக்காக வந்து பார்த்தோன்னா விவசாய நிலங்கள்லேருந்து விளைவித்ததில் பாதியை பிடிங்குவான். விவசாய சீர்திருத்த சட்டம் கொண்டு வந்தப்பட்டிருக்கு. ஆனால் விவசாய சீர்திருத்த சட்டம் ஏட்டு சுரக்காய் போல தான் இருந்துச்சு, நடைமுறைக்கு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் அங்கே காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுக்க பல்வேறு இடங்களில் தோல்வி அடைஞ்சது. அந்த அடிப்படையில் அங்கே காங்கிரஸ் ஒரு 14 கட்சிகள் கொண்ட ஐக்கிய முன்னணி கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் ஜோதி பாசு போலீஸுடைய அமைச்சராக இருந்தார். ஆக விவசாய சங்கங்கள் அங்கே எல்லா கிராமங்களையும் விவசாய சங்கங்கள் செயல்பட்டு இருந்துச்சு. அப்போ மார்ச் 18ஆம் தேதி 1967 சிலிகுரி மாவட்ட விவசாய சங்க மாநாடு ஒரு வெற்றிகரமான ஒரு மாநாடு நடத்தி தீர்மானம் நிறைவேற்றினார்கள். அந்த தீர்மானத்தில் நிலப்பரப்புகளிலிருந்து நிலங்களை பறித்தெடுக்கணும், அப்படி நிலப்பரப்புகளிலிருந்து நிலத்தை பகிர்ந்தெடுத்து அதை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய வேண்டும், அந்த உரிமை விவசாய கமிட்டிக்கு வழங்க வேண்டும். இதை நாம் செய்ய வேண்டும் என்றால் ஆயுதம் தாங்கி போராட வேண்டும். நாம் ஆயுதம் தாங்கி போராடுவது என்பது நிலப்பரப்புக்கு எதிராக மட்டும் கிடையாது, அந்த நிலப்பரப்புகளை ஆதரிக்கின்ற மத்திய மாநில அரசுடைய இராணுவத்தையும் நாம் எதிர்த்து போராட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம நடத்த வேண்டும்னால் அது சாதாரண 1 நாள் 2 நாளில் முடிய போகிறதில்ல. நம்ம ஒரு நீண்ட போராட்டத்திற்கு, நீண்ட புரட்சிக்கு தயாராக வேண்டும். அதற்கு விவசாயிகளுக்கு அறைகோவல் விட்டது அந்த மாநாடு. அந்த மாநாட்டினுடைய அறைகோவலை ஏற்று கிட்டத்தட்ட 15,000 பேர் 20,000
பேர் என்று 15,000 முதலிருந்து 20,000 பேர் விவசாயிகள் தங்களை முழு நேரமாக அதுக்கு அர்ப்பணித்து கொண்டார்கள். இதன் மூலமா நிலப்பரப்புகளிலிருந்து விவசாய நிலங்களை பிடுங்கி ஏழை எளிய விவசாயிகளுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். விவசாயிகளுக்கு கந்துவட்டி கொடுமையை ஒழித்தார்கள். குத்தகை விவசாயிகளை விவசாய நிலத்தில் அப்புறப்படுத்துவதை குத்தகை விவசாயிகளுக்கு சொந்தமாக்கினார்கள். இப்படி பல்வேறான உரிமைகளை அந்த நக்சல்பாரி பேரெழுச்சி வாங்கி கொடுத்தது. இந்த நக்சல்பாரி பேரெழுச்சியை இராணுவம் கடுமையான முறையிலே சித்திரவதை செய்து பல 100 விவசாயிகளும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் சங்க தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்ட இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. இப்படி இரத்தமும் சதையுமாக தியாகமும் செய்து பல போராட்டங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் இருக்கின்றன. இந்த கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் நமக்கு ஒரு தியாகமும் இரத்தமும் செறிந்த பல்வேறான நேர்மறையான அனுபவங்களை இந்திய விவசாய விடுதலை இயக்கங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது. இன்றும் தமிழகத்தில் விவசாய விடுதலை முன்னணி சார்பாக தேக்கு பண்ணை அழிப்பு எதிர்ப்பு போராட்டம், இறால் பண்ணை அழிப்பு போராட்டம், மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கு எதிரான போராட்டங்கள், இப்படி சின்ன மிகப்பெரிய அளவில் பல ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நமக்கு ஒரு நேர்மறையான அனுபவங்களை கொடுத்திருக்கிறது. இன்றும் விவசாயிகள் இன்றைக்கு இருக்கின்ற RSS, BJP, அதானி, அம்பானி பாசிச கொடுங்கோன்மைக்கு எதிராக டெல்லியை முற்றுகையிட்டு இந்த இந்திய மக்களுடைய ஒரு முற்போக்கு வடிவமாக அனைத்து மக்களுக்கும் ஒரு வழிகாட்டுகின்ற ஒரு மாற்று முன்னுதாரணத்தை முன்வைத்து அங்கே விவசாயிகள் டெல்லியை முற்றுகையிட்டு பனி, மழை, வெயில் என்று எதையும் பாராமல் பல பேர் உயிரிழந்தாலும் அதற்கெல்லாம் அஞ்சாமல் இன்னைக்கு போராடி கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்துடைய மரபை, வீரம் செறிந்த மரபை நாம் வரித்து கொண்டு இந்த RSS, BJP கும்பலினுடைய பாசிச கும்பலை முறியடித்து ஒரு பாசி எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை நிறுவுவதன் மூலியமாக அதை தொடர்ந்து இந்தியாவில் ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் சோசலிச சமூகத்தை உருவாக்க உறுதியேற்போம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறிய விடையே. நன்றி, வணக்கம்.